التراكيب النحوية. நாங்க இங்க இந்த மாதிரி தர்கீபுகள்ல வாக்கிய அமைப்புகள்ல நஹ்வு படிக்கிறோம். ஆனா நீங்க நஹ்வு படிக்கும் பொழுது சில படிச்சவங்களுக்கு தெரியும், சில பேருக்கு இலக்கணம் படிக்கக்கூடியவர்கள் இலக்கண புத்தகத்துல நீங்க இலக்கணம் படிக்கிறதுக்கும் இதுல படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இலக்கண புத்தகத்துல படிக்கும் பொழுது உங்களுக்கு அது எவ்வளவு கடினமானதாக தெரியும் தானே. இங்க படிக்கும் பொழுது நீங்க ஒரு பெரிய அளவுக்கு அதை உணர முடியல. அதே மாதிரி துருசுல் லுகத்துல் அரபியாவுல கூட அதுக்கு நஹ்வுல கொஞ்சம் கூட முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அதுவும் கொஞ்சம் உங்களுக்கு கடினமா கூட தெரியும். ஆனா இங்க வந்து அதை மாதிரி அதை கூட நீங்க உணர மாட்டீங்க. ஹைர். பாருங்க, தத்ரீபுல் அவ்வல் ஹாத்தி ஜுமலன் கமா ஃபில் மித்தால். உதாரணத்துல இருப்பது மாதிரி ஜும்லாக்களை கொடு. அல் மத்ரஸத்து பஈதத்துன் அனில் பைத். அல் மத்ரஸத்து பஈதத்துன் அனில் பைத். அதே மாதிரி நான் இங்க கீழே உள்ள வாக்கியங்களையும் உருவாக்கணும். அல் மத்ரஸத்து பஈதத்துன் அனில் பைத். இது ஹிவார்ல எங்களுக்கு வந்த ஜும்லா தானே. மദ്രஸா வீட்டை விட்டும் தூரமாக இருக்கிறது. அல் மத்ரஸத்து பஈதத்துன் அனில் பைத். பஈத் அல்லது பஈதத்துன் என்று வரும் பொழுது நாங்க அன் பயன்படுத்துறோம். தஹப என்று வரும் பொழுது அதுஹபு, தாஹிபுன் அந்த மாதிரி வரும் பொழுது இலா பயன்படுத்துறோம். அப்ப சில சில சொற்களுக்கு பிறகு வரக்கூடிய அந்த ஜர்ருடைய ஹருஃப் ஒரு விதத்தில் அமையும். தஹபக்கு இலா வரும், பஈதுக்கு அன் வரும் தானே. கரீபுக்கு என்ன வரும்? யார் தெரியும்? மின் உஸ்தாத். கரீபுக்கு மின் வரும். கரீபுன் மினல் பைத். அல் மத்ரஸத்து கரீபத்துன் மினல் பைத் தான் சொல்லுவோம். வீட்டுக்கு நெருக்கமாக இருக்கிறது என்று லில் பைத்னு சொல்ல மாட்டோம். அல் மத்ரஸத்து கரீபத்துன் மினல் பைத் சொல்லுவோம். அல் மத்ரஸத்து பஈதத்துன் அனில் பைத். நாங்க தமிழ் மாதிரி அரபை என்ன செய்யலாது, யோசிக்கல. ஒவ்வொரு பாசைக்கும் ஒவ்வொரு நடை இருக்கும். ரைட். அல் மத்ரஸத்து பஈதத்துன் அனில் பைத். நாங்க தமிழ்ல யோசிச்சா வீட்டுக்கு மദ്രஸா தூரமா இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க தானே. அப்ப எப்படி சொல்லுவாங்க? மദ്രஸத்து பஈதத்துன் லில் பைத் சொல்ல பார்ப்பாங்க. இல்ல, அரபுல நடை அப்படி அல்ல. அரபுல நடை என்னடா, அல் மദ്രஸத்து பஈதத்துன் அனில் பைத். அல் மദ്രஸத்து பஈதத்துன் அனில் பைத். طيب. இதே மாதிரி நாங்க கீழே உள்ள வாக்கியங்களை அமைப்போம். இப்போ அல் மദ്രஸா இங்க ஆரம்பத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க. அல் மദ്രஸத்து முப்ததா, பைத் கடைசியா இருக்குது. கடையில நாங்க ரெண்டு கலிமா பயன்படுத்தி இருக்கிறோம். ஒன்று பஈதத்துன், இன்னொன்று அன், ஒரு இடைச்சொல் ஹர்ஃப் ஜர். طيب, யார் வாரீங்க? நர்கிஸ் உஸ்தாத். تفضلي. المدرسة بعيدة عن البيت. البيت بعيد عن المدرسة. نعم، أحسنت. ومن أيضا؟ أستاذ رسمي. رسمي. المسجد بعيد عن الجامعة. نعم، المسجد بعيد عن الجامعة. முதலாவது சொல்லுங்க. البيت بعيد عن المدرسة. نعم، أحسنت. طيب, அடுத்தது யார் வாரீங்க? المسجد சொல்லிட்டு அடுத்தது போங்க. زمرد. المسجد بعيد عن الجامعة. الصف بعيد عن المختبر. نعم، المسجد بعيد عن الجامعة. الصف بعيد عن المختبر. طيب, ومن أيضا؟ யார் வாரீங்க? نعم، يارا تفضلي. سميرة أستاذ. سميرة. الصف بعيد عن المختبر. الكلية بعيدة عن الشقة. نعم، الصف بعيد عن المختبر. الكلية بعيدة عن الشقة. ومن أيضا؟
عائشة بكوا عائشة الكلية بعيدة عن الشقة المكتبة بعيدة عن المختبر. نعم. ومن أيضا جنوفر جنفر أستاذ. تفضلي. المكتبة بعيدة عن المختبر الغرفة بعيدة عن الحمام. نعم أحسنتم جميعا بارك الله فيكم جميعا. இப்போ நாங்க இதுல என்ன பார்த்தோம் என்றால் மദ്ரசத்து பஈதத்துன் தானே அல் பைத்து பஈதுன். அப்ப முதக்கர் முஅன்னஸ் நாம் அல் மദ്രസத்து என்று சொல்லும் பொழுது பஈதத்துன் என்று சொல்றோம். அல் பைத்து என்று சொல்லும் பொழுது பஈதுன் என்று சொல்றோம். அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாம் கொண்டு வரோம். முப்ததா எதா இருக்குது அல் மദ്രസத்து அது ஒரு முஅன்னஸா இருக்குது. அதனால நாங்க خبரையும் எப்படி கொண்டு வரோம் பஈதத்துன் கொண்டு வரோம். அல் பைத்து முப்ததா முதக்கராக இருக்குது. அதனால நாங்க அல் பைத்து பஈதுன் சொல்றோம். அதனையும் முதக்கராக கொண்டு வரோம். மாறிக்கொண்டு வந்த பொருத்தம் இல்லை தானே. மദ്രസா அல் மദ്രസத்து பஈதுன் சொல்ல இயலாது என்றால் அல் மദ്രസத்து பஈதத்துன். طيب இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ நாங்க அடுத்த தத்ரீபுக்கு போவோம். التدريب الثاني حول كما في المثال. حول كما في المثال. حول என்ற மாற்று. உதாரணத்தை பாருங்க. சூரத்தானி தஹ்தஹுமா கலிமத்தான். ரெண்டு சூரா இருக்கு, கீழே ரெண்டு கலிமா இருக்குது. முதர்ரிஸ் முதர்ரிஸா. அதுல இருந்து எப்படி வசனம் சஅகூனு முதர்ரிசன் இன்ஷா அல்லாஹ். சஅகூனு முதர்ரிசதன் இன்ஷா அல்லாஹ். சஅகூனு முதர்ரிசன் இது எங்களுக்கு ஹிவார்ல வந்தது தானே. நான் முதர்ரிஸாக இருப்பேன். சீன் அது உங்களுக்கு தெரியும் முதாரியான ஃபியல்ல வருது. அக்கூனுங்கிறது முதாரியான ஃபியல். அட மாதி எப்படி கான கான யக்கூனு. கான தான் மாதி, யக்கூனு முதாரி. அப்ப அக்கூனுங்கிறது முதாரி முத்தக்கல்லிம் நான் இருப்பேன். சஅகூனு முஃப்ரத். சஅகூனு முதர்ரிசன் நான் ஆசிரியராக இருப்பேன். எதிர்காலத்தில் நான் ஒரு ஆசிரியராக இருப்பேன் இன்ஷா அல்லாஹ். சஅகூனு முதர்ரிசதன் இன்ஷா அல்லாஹ். இங்க ஒரு விஷயத்தை சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் நிறைய பேர் எப்படி எழுதுறால் இந்த இன்னையும் ஷாவையும் சேர்த்து எழுதுற. இது வந்து நீங்க இதுல பாருங்க இன் அண்ட் ஐஃப் தானே. ஷா அண்டா நாடினான் நாடினான். அல்லாஹு அண்டா அல்லாஹ் அல்லாஹ் நாடினான். இன்ஷா அல்லாஹ் அண்டா அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் நாடினால் என்ற அர்த்தமாகும். நாடினால் என்று வாரது இன் வந்ததனால ரைட். இன்ஷா அல்லாஹ். இப்போ நீங்க அது இல்லாம இன்னையும் ஷா என்றதையும் சேர்த்து எழுதுவாங்க நிறைய பேர். சேர்த்து எழுதும் பொழுது என்ன நடக்கும்டா இன்ஷாண்டா உருவாக்குதல். இன்ஷான்றது ஒரு தனி சொல்லாது, அது வேற. இன்ஷா இன்ஷாங்கிற உருவாக்கல். இன்ஷா உல் ஜுமல் ஜும்லாக்களை உருவாக்குதல் ரைட். அந்த அர்த்தம் வந்துடும். இங்க அந்த அர்த்தம் இல்லை. அல்லாஹ் நாடினால்டா இன்னொரு ஒரு சொல். இன்னங்கிறது ஒரு இடைச்சொல் ஹர்ஃப். ஷாங்கிறது என்ன இஸ்மா ஃபிஅலா ஹர்ஃபா فاعل ஃபிஅல். فاعل أستاذ. அல்லாஹ்ங்கிறது فاعل ஒரு இஸ்ம் தானே. இஸ்மா ஃபிஅலா ஹர்ஃபான்னு கேட்டால் இஸ்ம் இரா ஃபாயில். நாம் அப்ப இன்னங்கிறது ஒரு ஹர்ஃப், ஷா ஃபிஅல், அல்லாஹ் இஸ்ம். அப்ப மூணு ஒரு அரபு மொழியில கலிமாக்கள் மூணு வகை தான். ஹர்ஃப், ஃபிஅல், இஸ்ம் மூணும் இதுல இருக்குது. طيب سأكون مدرسا سأكون مدرسا سأكون مدرسة. என்ன நாங்க அவதானிக்கிறோம் முதர்ரிசன் முதர்ரிசத்தன் ரெண்டுக்குமே அக்கூனு தான். ஏண்டா எங்களுக்கு தெரியும் முதாரியில முத்தக்கல்லிம் முதக்கர் முஅன்னஸ் வித்தியாசம் இல்லை, எல்லாத்துக்கும் ஒன்று தான். சஅதுருசு சஅதஅல்லமு சஆகுலு சஅஷ்ரபு. ஒரு பெண்ணும் சொல்லலாம், ஒரு ஆணும் அதே மாதிரி தான் சொல்லுவோம். சஅகூனு முதர்ரிசன் இன்ஷா அல்லாஹ். ரைட். இப்போ என்னோட சேர்ந்து சொல்லுங்க. சஅகூனு முதர்ரிசன் இன்ஷா அல்லாஹ். கூனு முதர்ரிசத்தன் இன்ஷா அல்லாஹ். طيب இப்போது யார் சொல்ல வாரீங்க? ஜம்ருத் சொல்றோம் உஸ்தாத். تفضل فريدة زمرد. فاطمة
அடுத்து ஃபரிதா ஃபாத்திமா உதாரணத்தை சொல்லிட்டு கேள்வி. Okay. سأكون مدرسا إن شاء الله. سأكون مدرسة إن شاء الله. سأكون معلم إن شاء الله. سأكون معلمة إن شاء الله. இவங்க சொன்னதுல யாராவது பிள்ளை காண்டு பிடிச்சிங்களா? முஅல்லிமுன் சொன்னாங்க உஸ்தாத். முஅல்லிமுன் சொன்னாங்க. முஅல்லிமன் எல்லாருமே பேர் இல்லாம பேசிட்டீங்க. ரைட். முஅல்லிமன் சாகுனு முஅல்லிமன் சாகுனு முஅல்லிமத்தன். ரைட். அடுத்த ஆள் சொல்லுங்க. ஃபரிதா ஃபாத்திமா. ஃபரிதா ஃபாத்திமா சொல்றேன் உஸ்தாத். சஅகூனு முஅல்லிமன் இன்ஷாஅல்லாஹ். சஅகூனு முஅல்லிமத்தன் இன்ஷாஅல்லாஹ். سأكون مهندسا إن شاء الله. سأكون مهندسة إن شاء الله. نعم. بارك الله فيكم جميعا. ومن أيضا غير وارينا؟ نسرين أستاذ. نرجس. أستاذ. نسرين تفضلي. سأكون مهندسا إن شاء الله. سأكون مهندسة إن شاء الله. سأكون طالبا إن شاء الله. سأكون طالبة إن شاء الله. نعم أحسنت. அடுத்தது யார் சொன்னீங்க பேரு? نرجس أستاذ. نرجس. سأكون طالبا إن شاء الله. سأكون طالبة إن شاء الله. سأكون طبيبا إن شاء الله. سأكون طبيبة إن شاء الله. طيب بارك الله فيكم جميعا. பாருங்க இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது நாங்க வல்லினமாக சொல்றோம். அல்லாஹ்ன்றது வல்லினமாக சொல்றோம். தஃஹீம் தானே. ஏண்டா அதுக்கு முன்னால ஃபத்ஹா இருக்கிறதுனால. அம்மா இருந்தாலும் அதே மாதிரி தான். கஸ்ரா இருந்தா பிஸ்மில்லா நாங்க அத வல்லினமாக சொல்ல மாட்டோம். நார்மலா சொல்லுவோம் பிஸ்மில்லா இன்ஷா அல்லாஹ். طيب அடுத்த தத்ரீபுக்கு போலாம். அதே மாதிரி மாற்று சொல்லி இருக்கிறான். ஹவில் كما في المثال. مثال இருப்பதை போல் மாற்று. ஜாமிஅத்தி திமஷ்க் என்று தந்திருக்கிறான். ஜாமிஅத்தி என்ற இங்க ஃபீ வந்ததனால. أنا طالب في جامعة دمشق. أنا طالبة في جامعة دمشق. இங்க நீங்க என்ன கவனிக்கிறீங்க என்றால் أنا طالب أنا طالبة ரெண்டுமே அனதான். அப்ப தமீரும் முத்தக்கல்லிமுடைய தமீர் முத்தக்கல்லிம் கூடிய தமீர் பொதுவாக முதக்கர் முஅன்னஸ் ரெண்டுக்குமே பயன்படுத்தப்படும். أنا طالب نحن طلاب نحن طالبات. طيب أنا طالب في جامعة دمشق. أنا طالبة في جامعة دمشق. طيب رددوا معي. أنا طالب في جامعة دمشق. أنا طالبة في جامعة دمشق. أنا طالب في جامعة دمشق. أنا طالبة في جامعة دمشق. أنا طالب في جامعة أم القرى. أنا طالبة في جامعة أم القرى. نعم أحسنت بارك الله فيك. ومن أيضا؟ جنفر أستاذ. جمرود. أنا طالب في جامعة. أنا طالب في جامعة أم القرى. أنا طالبة في جامعة أم القرى. أنا طالب في كلية الطب. أنا طالبة في كلية الطب. نعم بارك الله فيك. அடுத்தது யாரு சொன்னீங்க பேரு? جنفر أستاذ. جنوفر تفضلي. أنا طالب في كلية الطب. أنا طالبة في كلية الطب. أنا طالب في كلية العلوم. أنا طالبة في كلية العلوم. نعم நீங்க குல்லியா யாவுக்கு ஷத்தா இருக்கா இல்லையா? إلا أستاذ. ஷத்தா இருக்கா? குல்லியா كلية الطب كلية العلوم. طيب முன்னால சொன்னவங்களும் ஷத்தா சரியா சொல்லலாம்.
இங்க வைக்கல, ஆனாலும் இருக்கு. குல்லியா. طيب அடுத்தது யார் வரீங்க? ومن يشارك ومن يريد. تفضل. أنا طالب في كلية العلوم. أنا طالبة في كلية العلوم. أنا طالب في كلية الترتيب. أنا طالبة في كلية الترتيب. ஃபரிதா ஃபாத்திமா, நீங்க ஹிவார்ல வந்தீங்களா? இதுக்கு முன்னால் உள்ள பாடங்கள் எல்லாம் கலந்து கொண்டீங்களா இல்லையா? ஆமா. அல்ல மிஸ் ஆயிட்டீங்களா? இந்த பாடம் நடத்தும்போது மட்டும் போன தடவை மிஸ் ஆயிட்டேன் உஸ்தாத். ரைட். வேற யார் வரீங்க? அதே இவங்க சொன்னதே திரும்ப சொல்லுங்க. عائشة ஆயிஷா. அடுத்த சமயம். أنا طالب في كلية العلوم. أنا طالبة في كلية العلوم. أنا طالب في كلية التربية. أنا طالبة في كلية التربية. தர்பியாவுக்கு ஷத்தா இருக்கா இல்லையா? யாவுக்கு يا إلا இருக்கு. சொன்னவர் إلا பதில் சொன்னவர் தான் சொல்லணும். إلا أستاذ இல்ல தர்பியா. ரப்பா யுரப்பி தர்பியத்தன். குல்லியாவுக்கு தான் ஷத்தா இருக்குது. யா தர்பியால இருக்கிற யாவுக்கு ஷத்தா இல்லை. ரைட். அப்ப நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். طيب بارك الله فيك. سمية. أنا طالب في كلية التربية. أنا طالبة في كلية التربية. أنا طالب في كلية اللغة العربية. أنا طالبة في كلية اللغة العربية. نعم بارك الله فيك. அடுத்தது யார் வரீங்க? ومن يشارك. أنا طالب في كلية اللغة العربية. أنا طالبة في كلية اللغة العربية. أنا طالب في كلية الحاسوب. أنا طالبة في كلية الحاسوب. نعم بارك الله فيك. அப்ப இதற்கெல்லாம் மிக்க கருத்து உங்களுக்கு தெரியலைன்னா கேட்கலாமா? யாருக்காவது மறந்துட்டீங்க என்றால், ஏற்கனவே நாங்க இது சொல்லி ஹிவார்ல வந்ததுனால நாங்க கருத்து இதெல்லாம் பார்க்கல. இப்ப التدريب الرابع. حول كما في المثال. طيب في أي جامعة تدرس؟ في أي جامعة تدرسين؟ في أي جامعة. உங்களுக்கு அர்த்தம் தெரியும். எந்த ஜாமியாவிலே. في أي جامعة تدرس. நீ படிக்கிறாய். அது ஒரு اسم فعل حرف تدرس. مضارع أمر. ماضي مضارع أمر. مضارع. طيب غائب مخاطب متكلم. مخاطب. نعم. مذكر مؤنث. تدرسين. في أي جامعة تدرسين. تدرسين انقردم ميل ولا ما أدري. فعل مضارع. مخاطب أنا مؤنث. نعم أحسنت. في أي جامعة تدرسين. في أي جامعة تدرس. அப்புறம் ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் நீங்க புரிஞ்சிட்டீங்க. خير. இப்ப என்னோட சேர்ந்து சொல்லுங்க. في أي جامعة تدرس. في أي جامعة تدرس. في أي جامعة تدرسين. في أي جامعة تدرسين. طيب يا رسول الله. ஜம்ரூத். அந்த வாகனம் எல்லாம் போற சத்தம் கேக்குது ஒரு மைக்ல. அவங்க மைக் ஆஃப் பண்ணி வைக்கலாம். சொல்லுங்க ஜம்ரூத். في أي جامعة تدرس. في أي جامعة تدرسين. في أي مسجد تصلي. في أي مسجد تصلين.
نعم أحسنت بارك الله فيك. في أي مسجد تصلي؟ في أي مسجد تصلين؟ نعم. ومن يشارك؟ يا مشاركة بنريها نرجس. تفضلي. في أي مسجد تصلي؟ في أي مسجد تصلين؟ في أي بيت تسكن؟ في أي بيت تسكنين؟ نعم. ومن أيضا بارك الله فيك أحسنت. عائشة. عائشة. في أي غرفة تنام؟ في ما كنا بيت شريك. في أي بيت تسكن؟ في أي بيت تسكنين؟ في أي غرفة تنام؟ في أي غرفة تنامين؟ نعم أحسنت بارك الله فيك. ومن أيضا؟ أستاذ رسمي. تفضل. في أي غرفة تنام؟ في أي غرفة تنامين؟ في أي مكتب تقرأ؟ في أي مكتب تقرأين؟ مكتب مكتبة عندك يا إنجا مكتب مكتبة نعم مكتبة رندكم إلى വ്യത്യാസം مكتب مكتبة مكتبة عند library مكتبنا table. نعم أحسنت. طيب ومن يشارك؟ ومن يريد أن يشارك؟ يارم كلام ولا يارم برينا. جنفر أستاذ. تفضلي جنفر. في أي مكتبة تقرأ؟ في أي مكتبة تقرأين؟ في أي كلية تدرس؟ في أي كلية تدرسين؟ نعم بارك الله فيك. صفية. أي كلية تدرس؟ نعم. في أي كلية تدرسين؟ في أي شقة تنتظر؟ في أي شقة تنتظرين؟ نعم بارك الله فيك. في أي شقة تنتظر؟ في أي شقة تنتظرين؟ ما معنى تنتظر؟ تنتظرين. காத்திருக்கிறது. أحسنت. طيب ننتقل إلى التدريب الخامس. هاتي جملا كما في المثال. هاتي جملا كما في. ما معنى هاتي؟ ஹாத்திங்கிறது கொடு. நீங்க எல்லா யாரை பார்த்தும் ஹாத்தின்னு சொல்லலாம். ஹாத்தி ஒருத்தரை பார்த்தும் சொல்லலாம், பல பேரை பார்த்தும் சொல்லலாம். ஹாத்தி ஜுமலன் கமா ஃபில் மிசால். ஹாத்தி ஜுமலன் கமா ஃபில் மிசால். ஜுமலன் ஜுமல் என்றது எதிர ஜமு ஜும்லா. ஜும்லாவுடைய ஜம். طيب எங்களுக்கு அது முக்கியம் இல்லை, எங்களோட பாடத்துக்கு வருவோம். பாருங்க هنا 3 صور. تحت كل صورة فعل. ஒரு சூறாக்கிலையும் என்ன இருக்கு? ஒரு ஃபியல் இருக்கு. هنا الفعل الماضي وهنا الفعل المضارع وهنا فعل الأمر. غسل يغسل اغسل. غسل يغسل اغسل. غسل என்றது فعل ماضي. فعل ماضي. இது يغسل فعل مضارع. இது فعل الأمر. طيب கழுவினான், கழுவுகிறான், கழுவுவான். எத்தனை முதாரியான ஃபியல் ரெண்டுக்கும் பயன்படுத்தலாம். கழுவுவான் என்று சொல்லலாம், கழுவுகிறான் என்று சொல்லலாம். அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அர்த்தம் கொடுக்கணும். طيب غسل الفاكهة يغسل الفاكهة. اغسل الفاكهة. غسل الفاكهة يغسل الفاكهة اغسل الفاكهة. طيب என்னோட சேர்ந்து رددوا معي. غسل الفاكهة غسل الفاكهة يغسل الفاكهة اغسل الفاكهة.
غسل يغسل எல்லாம் எங்களுக்கு தெரியும் غايب என்ன هو என்று வரும் يغسلங்கிறது அட ضمير எப்படி أنت انت انت أنت நீ கலு مخاطب ايوه مخاطب انت اغسل الفاكهة ان فاكهتان வந்திருக்குது مفعول به مفعول به مفعول به انا கழுவப்படுகிறது فاكهة مفعول به طيب இப்போது நாங்க சப்ஜெக்ட் வருவோம் யார் வாரீங்க ومن يشارك உதாரணத்தை சொல்லிட்டு கீழே உள்ளத்தை சொல்லலாம் உங்களுக்கு எல்லாமே தந்திருக்கிறான் மாதி முதாரி அம்ர் ஃபரிதா ஃபத்திமா சொல்றேன் கன்சில் غسل الفاكهة يغسل الفاكهة يغسل الفاكهة شرب القهوة يشرب القهوة يشرب القهوة نعم பாருங்க இஷ்ரப் தானே இருக்குது சுக்கூன் தானே இருக்கு ஆனா அவங்க சொல்லும் பொழுது இஷ்ரபில் என்ன சொன்னாங்க அதுக்கு கஸ்ரா வச்சாங்க தானே இஷ்ரபில் மேல இக்ஸிலில் ஃபாக்கிஹான் இருக்கு இப்ப யார் விளங்கப்படுத்த வாரீங்க யார் கேளுங்க பேர் என்ன சொல்லுங்க நர்கிஸ் உஸ்தாத் ஷாஜிபின் இல்திகாவ் சாக்கினின் உஸ்தாத் இந்த லாம்ல இருக்க சுக்கூனும் பக்கத்துல அலிஃப் லாம்ல இருக்க சுக்கூனும் ரெண்டுமே சேர்றதால நம்ம முதல்ல இருக்க சுக்கூனுக்கு கெஸ்ர் செய்வோம் அஹ்சன்தி طيب அடுத்தது நர்ஜிஸ் வேற என்ன சார் சொல்ல போறீங்களா தானா நான் உஸ்தாத் அவங்க சொன்னதுதான் உஸ்தாத் இல்திகாவ் சாக்கினின் சட்டம் தான் உஸ்தாத் طيب அப்ப இக்ஸில் என்று இருக்கிறத நாங்க இக்ஸிலில் என்று மாத்தி இருக்கிறோம் அதுக்கு காரணம் இக்ஸில் என்று சொல்லும் பொழுது லாமுக்கு சுக்கூன் தானே அடுத்து அல் ஃபாக்கிஹாவில் நாங்கள் சேர்க்கும் பொழுது அந்த ஹம்சா விழுந்துடும் ஹம்சத்து வசல் உங்களுக்கு தெரியும் எப்பயுமே அல்லுல வரக்கூடிய ஹம்சத்து வசல் விழுந்துடும் அப்போ லாமில் சுக்கூன் இருக்கு இந்த லாம்லையும் சுக்கூன் இருக்கு அப்போ முதலாவது லாமுக்கு நாங்கள் கஸ்ரா பண்றோம் ரெண்டு சுக்கூன் சந்திக்கும் பொழுது அதிலிருந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு பல வழிகளில் மேற்கொள்வோம் அதில் ஒன்று பெரும்பாலும் என்ன செய்வோம் என்றால் முதலாவது சுக்கூனுக்கு கஸ்ரா செய்வோம் அப்ப இக்ஸில் என்று இருந்தது இக்ஸிலில் என்று மாறுது இக்ஸிலி என்று மாறுது இக்ஸிலில் ஃபாக்கிஹா طيب அடுத்தது யார் வாரீங்க ஃபரிதா ஃபத்திமா சொல்றேன் உஸ்தாத் நான் தரிபல் கஅவா யஷ்ரபுல் கஅவா இஷ்ரபில் கஅவா கரஅல் குர்ஆன் யக்ரஉல் குர்ஆன் இக்ரஇல் குர்ஆன் طيب இப்போ இவங்க சொன்னதுல இவங்க விட்ட பிழைகளை யார் சொல்ல வாரீங்க நர்கிஸ் உஸ்தாத் நர்கிஸா யஷ்ரபு யஷ்ரபில் சொல்லிட்டாங்க உஸ்தாத் ஷரிபல் கஹ்வா யஷ்ரபுல் கஹ்வா இஷ்ரபில் கஹ்வா வேற قرأ يقرأ قرآن لا قرآن மொழியதல் கொஞ்சம் பிழை தெரிஞ்சது உஸ்தாத் ரெண்டு மொழிதல் இன்னொரு மொழிச்சல் பிழையா இருந்தது எது யார் சொல்றீங்க குர்ஆன் இல்ல குர்ஆன் நாங்க நிறுத்தும் பொழுது குர்ஆன் பிரச்சனை இல்ல இன்னொரு மொழிச்சல் பிழையா குர்ஆன் காஃப் பிழையா மொழிஞ்சாங்க இல்லையா குர்ஆன்னு சொன்னாங்க ரைட் வேற கஹ்வா 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 கஹ்வால சரியாக முடியல ரைட் நாங்க நீண்ட நாள் படிக்கிறோம் இல்லையா மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இதில் 50 பாடம் படிச்சிருக்கிறோமே அப்போ ஹர்ஃபுகளை நாங்கள் சரியாக மொழிகிறதுக்கு நம்ம ஊர்ல அப்படித்தான் சொல்லுவாங்க சில நேரம் ஒரு ஊர்ல குர்ஆன்னு சொல்லுவாங்க அதுகளை நாங்க மாத்தணும் ரைட் பாரக்கல்லாஹு ஃபீக் யார் சொல்ல வாரீங்க அடுத்தது நர்கிஸ் படிக்கட்டுமா உஸ்தாத் தஃபضل ஓகே உஸ்தாத் قرأ படிக்கவா உஸ்தாத் نعم قرأ القرآن يقرأ القرآن يقرأ القرآن نعم அடுத்தது كان அது பிக்சர்ல என்ன பிக்சர் அது தெரியல உஸ்தாத் லாம்ப் கனசக்கு பொருத்தமானது இது كنس غرفة نعم كنس الغرفة يكنس الغرفة
أكنس الغرفة. أكنس الغرفة. نعم أحسنتي، بارك الله فيك. كنس الغرفة، يكنس الغرفة، أكنس الغرفة. فكنس يودي أمر إيبل بني أكنس. قرأ اقرأ. قرآن لا مدلاوة درنجي آيات إنجل تريم اقرأ. مدلاوة درنجي كلمة اقرأ. تاني. طيب أبا شرب أمر اشرب. طيب அடுத்தது யார் வரீங்க؟ حسينا أستاذ. نعم تفضلي. كنس الغرفة، يكنس الغرفة، أكنس الغرفة. شاهد التلفاز، يشاهد التلفاز، شاهد التلفاز. نعم أحسنت بارك الله فيك. شاهد التلفاز، يشاهد التلفاز، شاهد التلفاز. شاهد ஷாஹித் என்கிறது அம்ர். ஷாஹத உடைய யுஷாஹித் உடைய அம்ர் வந்து ஷாஹித். அது எப்படின்றது நாங்கள் அம்ர் எடுக்கிறது ஏற்கனவே ஒரு முறை பார்த்துருக்குறோம். இன்ஷால்லா பின்னால் வரக்கூடிய இதுலையும் நான் இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. அடுத்தது யார் வரீங்க? ஒமன் யுஷாரிக். ரஸ்மி. ஷாஹதத் தில்ஃபாஸ், யுஷாஹிதுத் தில்ஃபாஸ், ஷாஹிதித் தில்ஃபாஸ், சமிஅல் அஸான், யஸ்மஉல் அஸான், இஸ்மாயில் அஸான். نعم أحسنت بارك الله فيك. سمع الأذان، يسمع الأذان، يسمع الأذان. ومن يشارك؟ سمية. سمية. طيب. سمع الأذان، يسمع الأذان، يسمع الأذان. كتب المواد الدراسي، اكتب المواد الدراسي، اكتب المواد الدراسي. طيب ஆயிஷா, நீங்க இவங்க சொன்னதெல்லாம் சரியா அல்லது எதுவும் பிழை இருக்கா? திராசியா, திராசி சொன்னாங்க. ஆமாம், திரும்ப சொல்லுங்க அப்ப. சமியல் அதான், இஸ்மஉல் அதான், இஸ்மாயில் அதான், கத்தபல் மவாதத் திராசியா, யக்துபுல் மவாதத் திராசியா, உக்துபில் மவாதத் திராசியா. நான் அஹ்சன்த் பارك الله. அல் மவாத் என்றது எங்களுக்கு தெரியும் பன்மை இல்லையா? அல் மவாத்ங்கிறது மாத்தாவுடைய ஜமு தான் மவாத். طيب அதனால நாங்கள் திராசியா தான் சொல்லுவோம். முவன்னஸாக தான் கொண்டு வரும். குல்லு ஜமீன் முவன்னஸ் தானே. அதனால மவாத்ங்கிறது முவன்னஸாக இருக்கிறதுனால திராசியா என்று சொல்கிறோம். அல் ஆம் என்று சொல்லும் பொழுது அது முதக்கர். அல் ஆமு திராசி கல்வியாண்டு, அது திராசி. அல் யோமு திராசி கல்வி நாள். அல் யோமு திராசி பாடநாள். அஸ்ஸனான்னு சொன்னா அது ஆண்டு தான், அது முவன்னஸ்ன்றதுனால அஸ்ஸனத்து திராசியான்னு சொல்லுவோம். மவாத்ங்கிறது ஜம்ங்கிறதுனால முவன்னஸாகத்தான் நான் பயன்படுத்துவோம் தானே. எல்லா ஜம்மையும் நான் முவன்னஸாகத்தான் பயன்படுத்துவோம். இருக்கும் பொழுது சொல்லலாம். ஆனா நாங்க பாடத்துல இந்த பாடத்துல மேல வந்தது சொல்லலாம், பிரச்சனை. கதபல் ஜதுவல திராசி. ஜதுவல்னு சொல்லும் பொழுது ஜதுவல் வந்துச்சு தானே. கதபல் ஜதுவல திராசி, யக்துபுல் ஜதுவல திராசி, உக்துபில் ஜதுவல திராசி. அங்க திராசி என்று வரும், காரணம் முவன்னஸ் முதக்கர். அல்லது ஹிசஸ்ன்னு சொல்லும் பொழுது பாடங்களை எழுதினான்னு சொல்லும் பொழுது கதபல் ஹிசஸ், யக்துபுல் ஹிசஸ், உக்துபில் ஹிசஸ். طيب எப்படி தமாரீனே சொல்லலாம், பிரச்சனை இல்லை. طيب التدريب السادس. இதோட இந்த பாடம் முடியல இல்லையா? ஒரு பெரிய பாடம் தான் முடிய போகுது. طيب التدريب السادس. حول كما في المثال. كتب المواد الدراسية، اكتب المواد الدراسية. كتب ماضي، اكتب فعل أمر. طيب كتب ولي أمر اكتب. كتب المواد الدراسية، اكتب المواد الدراسية. طيب يا رسول ريان كان ممريكم أستاذ مواد الدراسية meaning كنت சொல்லுங்க ஷேக். பாடங்கள். திராசியா பாடங்கள். மவாத இல்ல, மாத்தத்துன் திராசியத்துன். மாத்தத்துன் திராசியான்னு சொல்றது பாடத்துக்கு தான். அந்த ரெண்டு சொல்லும். மாத்தான்றது பொது சொல். மாத்தாங்கிறது வந்து மெட்டீரியலுக்கெல்லாம் மாத்தாண்டு பயன்படுத்துவாங்க. மாத்த திராசியாண்டா அது பாட சப்ஜெக்ட்ன்றது அர்த்தமாயிடும்.
ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நம்ம சுருக்கமாக மவாத்துன்னு சொல்லுவோம் பாடத்துக்கு. ஆனா அடிப்படையில் அல் மவாத்து திராசியா தானே. அல் மவாத்து திராசியா. طيب كتم المواد الدراسية. فمادة ஒரு மாதாண்டா மாதத்துல் உலூம், சயின்ஸ் பாடம் என்று நான் சொல்றதுக்கு மாதத்துல் உலூம் என்று சொல்லலாம். மாதத்துன் திராசியத்துன் ஒரு பாடம். وكتب المواد الدراسية. اكتب المواد الدراسية. யார் சொல்றீங்க؟ أسمع أستاذ. تفضل يا. كتب المواد الدراسية. اكتب المواد الدراسية. شرب القهوة. اشرب القهوة. طيب அடுத்தது யார் வரீங்க؟ بارك الله فيك. نوفا. نوفا تفضل. شرب القهوة. اشرب القهوة. قرأ الكتاب. اقرأ الكتاب. نعم قرأ الكتاب. اقرأ الكتاب. طيب بارك الله فيك. ومن أيضا بريار هارية؟ زمرد أستاذ. نعم تفضلي. قرأ الكتاب. اقرأ الكتاب. كنس الغرفة. اكنس الغرفة. طيب بريار هارية؟ நர்ஜிஸ் இப்ப இவங்க சொன்னதுல ஏதாவது பிழை விட்டாங்களா? உக்குனுசில் உஸ்தாத். உக்குனுசில். உக்குனுசில் சொல்லணும் இல்லையா? طيب கேக்குறவங்க தான் சொல்லணும். உக்குனுசில் غرفة. உக்குனுசில் غرفة. طيب சொல்லுங்க பாப்போம். அடுத்து அதை சொல்லிட்டு அடுத்து. கனசல் غرفة. உக்குனுசில் غرفة. شاهد التلفاز. شاهد يشاهد شاهد التلفاز. نعم شاهد التلفاز. شاهد التلفاز. طيب رسمي تفضل بارك الله فيك. شاهد التلفاز. شاهد التلفاز. سمع الأذان. اسمع الأذان. نعم بارك الله فيك. ومن أيضا بريار சொல்லுவாரீங்க. لاست கடைசி இதோட முடியுது பாடம். عائشة. تفضل. سمع الأذان. اسمع الأذان. كتب المواد الدراسية. اكتب المواد الدراسية. نعم بارك الله فيك. நான் அடுத்தது இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் பார்ப்போம். முலஹஸு தராகீப். தொடர்ந்து வரக்கூடிய அஸ்வாத் உரிய பாடங்களை அடுத்த பாடத்தில் பார்ப்போம். என்ற டைம் முடிஞ்சிட்டு இன்ஷா அல்லாஹ். இப்போ நாங்கள் அதில் முலஹஸு தராகீபில் பார்க்கும் பொழுது எப்படி அம்ர் எடுக்கிறன்றதை நீங்கள் அவதானிப்பீங்க. பாருங்க, கசல யகசிலு யகசில். பொதுவாக நீங்கள் கசல உடைய அம்ரு யகசில், ஷரிப உடையது இஷ்ராப், கராக்குரிய அம்ரு இக்ரா என்றது தெரிஞ்சு வச்சிருந்தா ஓகே. அப்படி இல்லாமல் நீங்கள் எந்த சொல்ல தந்தாலும் அம்ரு எடுக்கிற மாதிரி உங்களுக்கு நீங்கள் படிச்சுக்கொள்ளணும் அப்படின்னா அதுவும் ஈஸி தான். இப்போ என்ன நடந்திருக்குண்டா, கசலன்னு இருக்கும் பொழுது முதாரியில யகசிலுன்னு மாறுது. முதாரியிலிருந்து அம்ரு எடுப்பாங்க. முதாரியுடைய எழுத்தை நீக்கிடுவாங்க. தகசிலு யகசிலு. அந்த முதாரியுடைய எழுத்தை நீக்கினா வாசிக்க முடியுமா இல்லையான்னு பார்ப்பாங்க. வாசிக்க முடியலையன்ட்டா வாசிக்கிறது சுக்கூன் இருந்தால் வாசிக்க முடியாது தானே. சுக்கூன் இருந்தால் வாசிக்க இயலாது. அதனால நாங்கள் ஒரு ஹம்சா கொண்டு வரோம். ஒரு ஹம்சா கொண்டு வந்திருக்கிறோம். அந்த ஹம்சா வந்து என்ன செய்யறோம்டா, ஹம்சத்து வசல் வாசிக்கிறதுக்காக வேண்டி கொண்டு வர்றது. அதுக்கு வந்து நாங்கள் என்ன ஹரக்கத்து கொடுக்கறது, ஒன்றோ கசரா கொடுக்கணும் அல்லது தம்மா கொடுக்கணும். நாங்கள் எப்படி பார்க்கணும்டா, கடைசிக்கு முன்னால் உள்ள எடுத்து ஐநூறு கலிமாவுக்கு தம்மா இருந்தால் தம்மா கொடுப்போம். இங்கே குனுசுல மாதிரி. ஐநூறு கலிமாவுக்கு கசரா அல்லது ஃபத்ஹா இருந்தால் கசரா கொடுப்போம். பாருங்க, இஹ்சில். ஏன் இங்கே ஐநூறு கலிமான்றது கடைசிக்கு முன்னால் இங்கே இருக்கிறது. அதுக்கு என்ன இருக்குதுண்டா, கசரா இருக்கிறதுனால ஈன்னு சொல்கிறோம். இங்கே கடைசிக்கு முன்னால் உள்ள இடத்துக்கு ஃபத்ஹா இருக்குது, அதனால இஷ்ரப்ன்னு சொல்கிறோம். அப்போ கஸ்ரா ஃபத்ஹா இருந்தால் அமருக்கு வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்,
கஸ்ரா அந்த ஹம்சத் வஸ்லில் கஸ்ரா கொடுக்குறோம். அப்படி இல்லாமல் தம்மா இருந்தால் இது உக்குனுஸ் மாதிரி கடைசிக்கு முன்னால் தம்மா இருக்குது, ஹம்சத்துல் வஸ்லுக்கு தம்மா கொடுக்குறோம். ரைட், இது எடுக்கிற முறை இதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். இதுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் அரபு தெரியணும் அப்படின்றது இல்லை, இது ஒரு இலக்கணத்தோட சம்மந்தப்பட்டது. நீங்கள் கசராவுடைய அம்ரு சிலன்னு தெரிஞ்சு வச்சுருந்தா, ஷரிபாவுடைய இஷ்ரபன்னு தெரிஞ்சு வச்சுருந்தாலும் ஓகே தான். பொதுவாக நீங்கள் இந்த சொல் இலக்கணம் படித்தா உங்களுக்கு எப்படி ஒரு சொல்லிலிருந்து வேறு வேறு சொல்ல பிரிச்செடுக்கணுங்கிறதுக்காண்டி தான் நாங்கள் அதை படிக்கிறோம் தானே. ரைட், அதே மாதிரி கதப யக்துபு உக்துப், இங்கே ஷாஹத யுஷாஹிது ஷாஹித்ன்றதுல நீங்கள் யுஷாஹிதுல இருக்கிற இந்த முதாரியோட எழுத்தை நீக்கிட்டீங்க, துஷாஹிதுல இருக்கிறத நீக்கும் பொழுது எப்படி வரும்? ஷாஹித். வாசிக்க முடியும், ஏண்டா ஷீனுக்கு ஃபத்ஹா இருக்குது, சுக்கூன் இல்லை. அதனால் நாங்கள் ஹம்சத்து வசூல் கொண்டு வர தேவையில்லை, ஷாஹித்னு சொன்னோம். ரைட், இதோட நாங்கள் பாடத்தை முடிச்சுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் கொஞ்சம் சிந்திக்கிறதுக்கு தான் இதை சொல்லியிருக்கிறேன். அடுத்த பாடத்தில் கூட இன்ஷா அல்லாஹ் திரும்ப ஞாபகப்படுத்தலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடம் எங்களுக்கு தாபீர் பாடம் 9 மணிக்கு இருக்குது உங்களோட டைம். இதில் எதுவும் கேள்வி இருந்தால் கேட்கலாம், அல்லது நாங்கள் முடிச்சுக்கொள்ளலாம், இன்னொரு பாடம் இருக்கிறதுனால. ஓகே ஷேக், ஜஸாக்கல்லாஹ். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم وعليكم السلام السلام ورحمة الله وبركاته. جزاكم الله خير. الله خير.